சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு உண்டான பலன் வரக்கூடிய இந்த சனி பயிற்சினால எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு இப்போது சனி பகவான் 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்திற்கு வருகிறார். அர்த்தாஷ்டம சனி. கூடுதலாக என்னன்னா குரு பகவானும் அஷ்டமத்திலே மறையவிருக்கிறார். உங்களோட ராசிநாதன் மறையவிருக்கிறார். சனி பகவான் 4ஆம் பாவத்திலே செல்லவிருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு, இது ரெண்டுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் செயல்பட வேண்டும். சனி பயிற்சி சொல்லிவிட்டு ஏன் குரு பயிற்சியெல்லாம் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு கிரகம் மாறுது, அந்த மாற்றத்தை வரவேற்கக்கூடியதான கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கலாம், அல்லது கிரகத்தினுடைய சஞ்சாரம் அதற்கு உண்டான எதிர்வினை ஆட்டக்கூடிய அமைப்பில் கூட இருக்கலாம் இல்லைங்களா. அதில் முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய சமயத்தில் பல விஷயங்களிலும் அந்த மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்து பலன் சொன்னால் தான் அதை நம்மளால் 100% ஊர்ஜிதமான இந்த பலன் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் எல்லாத்தையும் உங்களுக்கு கலந்து எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் இப்போது சனிப்பயிற்சி
இப்போ அர்த்தாஷ்டமஸ்தானம், குரு பெயர்ச்சி அஷ்டமஸ்தானம் இருந்தால் அதில் ஒரு ப்ளஸ் என்ன, அஷ்டம குருவாக இருந்தால் அவர் வந்து உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதினால் அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் குறையும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் ஆறுதலாகவும் அமையுது. இதை நல்லா புரிஞ்சுங்க. அதனால் பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. அதில் மிக மிக முக்கியமானது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டு. திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். ரொம்ப நாளாக ஏதாவது விலங்குகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா தனுசு ராசிங்க, வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக வளர்ப்பீங்க. வளர்க்குறதுனாலே நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானினுடைய ஆதிக்கமும் குரு பகவானுடைய ஆதிக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க ஒரு தடவை திருநள்ளாறு க்ஷேத்திரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருநள்ளாறு க்ஷேத்திரம் முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். நல மகாராஜா தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையையும் தாய பந்தயத்திலே விட்டு காலி பண்ணிட்டார். மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார். இருந்தாலும் கூட அவர் அந்த இருக்கிற ரிஷிக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த பலன், அதாவது அவர் கொடுக்க வேண்டிய தானத்தை அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக மாறிப்போச்சு. அதனால் தன்னை விற்று தன் குழந்தைகளையெல்லாம் விற்று என்ன செய்கிறார் அப்படின்னா அதற்கு உண்டான அந்த பலனை அவருக்கு அதுக்கு உண்டான அந்த இதை வச்சு அவருடைய கடனை அடைக்கிறார். அப்போது அந்த சனி பகவானுடைய கடுமையான கஷ்டம் அவருக்கு ஏற்படுகிறது. அந்த சமயத்திலே தான் அவர் வந்து தர்பவனமாக இருக்கக்கூடிய அந்த தர்பாரண்ய க்ஷேத்திரத்திற்கு வந்து அந்த தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடியதான தீர்த்தத்திலே குளித்து அவர் வந்து இறைவனை வழிபாடு செய்கிறார். அதனால தான் அதற்கு வந்து நல தீர்த்தம் அப்படின்னு பேர். நல மகாராஜாவினால் குளிக்கப்பட்ட அந்த இடம்ங்கிறதுனால தான் அதற்கு நல தீர்த்தம் அப்படின்னு பேர். சில பேர் நினைக்கிறாங்க நலன்களை கொடுக்க, நமக்கு நல்ல நலன்களை கொடுப்பதனால அது நல தீர்த்தம்ங்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த சின்னலாம் வராது, குண்டுல வராது, பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய நல தீர்த்தம் அப்படின்னு பேர் அதற்கு. நல தீர்த்தம்னா நல மகாராஜா குளித்த தீர்த்தம் அப்படின்னு பேர். அதனால் அந்த தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு அந்த சனி பகவானை வழிபாடு செய்து வந்தீங்க, தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்து வாருங்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. சிவாய நமக.